Hi, vanakkam and welcome to Trading Brains YouTube channel. ஓகே நம்ம சேனலில் வந்து ஆப்ஷன்ஸ் எட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றின வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலராக எவ்ரி வீக் போஸ்ட் பண்ணிட்டு வரோம் ஓகேங்களா. ஸோ அந்த எட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் எடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து வீடியோவாக மேக் பண்ணி போடுறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் டிப்ஸும் கொடுக்குறோம், எந்த எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணோம் எல்லாமே இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக மார்க்கெட்டில் நீங்களும் வந்து கன்சிஸ்டண்டாக வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும் சரிங்களா. நீங்களும் மார்க்கெட்ல இருந்து கன்சிஸ்டன்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட பாஸ்ட் வீடியோஸ் எல்லாரும் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோஸ் கிட்ட நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸை நீங்கள் பாருங்க, பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எவ்ரி வீக் நாங்கள் எப்படி வந்து கன்சிஸ்டன்டாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கோன்றத ஓகேங்களா. ஸோ என்எஸ்சி வெப்சைட்ல ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கும், அதில் போய் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ நாங்கள் சொல்றது நடந்ததா நடக்கலையே அப்படின்றத ஓகேங்களா. ஸோ நீங்கள் எவ்ரி வீக் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ எங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி வீடியோஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு வரோம் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக எங்கள் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே. ஸோ இதுதான் எங்களோட டெலிகிராம் சேனல். ஸோ டெலிகிராம் சேனலில் வந்து நாங்கள் பெய்ட் கால்ஸ்லாம் நாங்கள் கொடுக்கறதில்ல. நாங்கள் என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும், இன்ட்ராடேலையும் நீங்கள் எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியுன்றதை பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்டு வரோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடரா இல்லை பிகினரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெய்ட் கால்ஸ் வாங்காதீங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மற்றவங்கள சஜஷன்ஸ் பண்ணாதீங்க. நீங்களே உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செட் ஆகுது, உங்க சுச்சுவேஷன் எந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகுன்றதை பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் கன்சிஸ்டன்டாக மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து கன்சிஸ்டன்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது. அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட்ஸ் எப்படி பண்ணணுன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. அது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும் ஓகே. ஓகே. ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இமெயில் ஐடி எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜீரோதால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், உங்களோட ஓன் ரிஸ்க் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து தான் ட்ரேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ எந்த விதத்துலையும் நாங்கள் ரெஸ்பான்சிபிள் ஆக முடியாது ஓகேங்களா. ஸோ பேக் டெஸ்ட் பண்ணுறதும் சரி, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் தான் டெசிஷன் எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ஸோ இந்த இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நிஃப்டி ஆப்ஷன்ஸ்லாம் நான் பண்ணி காமிக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராங்கிள் ஓகேங்களா. ஸோ இது ஒரு பேசிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான் ஓகேங்களா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். போத் கால் அண்ட் புட் வந்து நம்ம வந்து சைமல்டேனியஸாக பை பண்ணோம். ஆனால் பை பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப விஷயம். இது வந்து அவுட் ஆஃப் த மணி கால்னு போட்டு நம்ம பை பண்ணோம் ஓகேங்களா. ஸோ நாம என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா வேல்யூ வந்து 0.3லேருந்து 0.4 இருக்க டெல்டா வேல்யூ எடுத்துக்கலாம் ஓகே. ஸோ நான் கரண்ட் வீக்கோட ஓகே கரண்ட் வீக்கோட டெல்டா வேல்யூ பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் செயின்லேருந்து பார்க்குறேன். பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 0.3லேருந்து 0.4 இருக்கிற டெல்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15,100 வந்து சூட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 14,750 ஓகேங்களா. ஸோ அதுவும் 0.32 இருக்குது. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் டெல்டா வேல்யூல இருக்குது ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் வரலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து அப்ஸ்டாக் அப்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்டர் இருக்கு, இல்லைன்னா அப்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்டர் இருக்கு. ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல வேணா நீங்க வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைசஸ் வந்து என்டர் பண்ணி நீங்க பே ஆஃப் கிராஃப்ன்றது ஒன்றும் இல்லை, மார்க்கெட் மூவ்மெண்ட் பேஸ் பண்ண மாதிரி பூஸ்ட் மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன இருக்குன்றது ஒரு ப்ரொஜெக்ஷன் நமக்கு கொடுக்கும் விஷுவலா சரிங்களா. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சு அதுக்கப்புறம் நிஃப்டி ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு பொசிஷன் எடுக்கும்போது எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரலான்றதை நம்ம வந்து மைண்டில் வச்சிருப்போம் ஓகேங்களா. ஸோ விஷுவலாக நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்டர்ஸில் நீங்கள் என்டர் பண்ணி பார்க்கும்போது விஷுவலாக உங்களால் அதை பார்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ செக்மெண்ட் வந்து ஆப்ஷன்ஸ் கரண்ட் வீக்கோட எக்ஸ்பைரி, நான் கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 15,100 நான் எடுக்கிறேன். ஓகே இது நான் செலக்ட் ஆக மாட்டேது. ஆப்ஷன்ஸ் ஓகே. ஸோ ஏதோ ஒரு ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா
அப்ஸ்டால வந்து ஒர்க் பண்ண மாட்டுது ஓகேங்களா. ஸோ சம்டைம்ஸ் இது மாதிரி யாரும் வரலாம் ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து அப்ஸ்டால வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். அப்ஸ்டால கரண்ட் வீக் எக்ஸ்பைரி நம்ம வந்து எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து 15,100 கால் ஆப்ஷன். ஓகே 15,100 கால் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே. ஸோ டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 14,750 புட் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து புட் சைடில் எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுவும் சேம் எக்ஸ்பைரி டேட் தான் February 11 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீக் Thursday எக்ஸ்பைரி டேட்டு ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு என்டர் பண்ணும்போது நமக்கு பாருங்க பிரேக் இவன் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி ஓகேங்களா. ஸோ 43% வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு நம்ம சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பிரேக் இவன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14,600 டவுன் சைடு. இதை உடச்சி மார்க்கெட் கீழே போனால் மட்டும் தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி 15,250 மார்க்கெட் உடச்சி மேலே போகும்போது தான் நமக்கு வந்து அப்பர் சைடில் சரிங்களா அப் சைடில் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் சரிங்களா. ஸோ இது ஒரு டைரக்ஷனல் ட்ரேடு ஓகேங்களா. ஸோ டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் எதிர் மேலே போகணும் இல்லை மார்க்கெட் கீழே போகணும் ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த மாதிரி மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் கொடுக்கும். லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து ஒரு மேஜர் அப்சைட் மூவ்மெண்ட் இருந்ததுனால நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுத்தது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்க போதும் நமக்கு தெரியல, பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ லாங் ஸ்ட்ராங்கிள் பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேக் இவன் பாயிண்ட் 14,000 நம்ம என்ன பார்த்தோம் பிரேக் இவன் பாயிண்ட் 14,600 சரிங்களா. ஸோ 14,600 அது மாதிரி அப்பர் சைடு வந்து பாத்தீங்கன்னா 15,250 இருக்கு. ஸோ நீங்க இல்லைன்னா ஒரு ட்ரேடர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பிரேக் இவன் பாயிண்ட் வந்து மார்க்கெட் உடைக்காது நெக்ஸ்ட் 4 டேஸ்ல அப்படின்னு வந்து நீங்க ப்ரிடிக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து இதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிளா கன்வெர்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஷார்ட் ஸ்ட்ராங்கிளா கன்வெர்ட் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் நம்ம பண்றோம்னு பாருங்க. இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம இப்போ செலக்ட் பண்ணி வச்சிருந்த ஸ்ட்ரைக் பிரைசஸ் 15,100 14,750 புட் ஆப்ஷன் இந்த ரெண்டுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை வச்சிருந்தோம் ஓகேங்களா. ஸோ அதையும் நான் வந்து செல்லிங் மாத்துறேன். ஸோ செல்லிங் மாற்றும் போது என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பாருங்க. ஸோ வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பாருங்க நம்மளோட ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 56% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரேக் இவன் பாயிண்ட்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து இந்த பிரேக் இவன் பாயிண்ட்டுக்குள்ள ட்ரேட் ஆகணும். ஸோ இது எக்ஸீட் ஆகும்போது இதை வந்து உடச்சி மேலே போகும்போது நமக்கு லாஸ் கொடுக்க ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து மார்க்கெட் எவ்வளோ விழும் எவ்வளோ வந்து மேலே போகுன்றது தெரியாது. எவ்வளோ விழுந்தாலும் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து லாஸ் வரும், எவ்வளோ மேலே போனாலும் லாஸ் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த பிரேக் இவன் பாயிண்ட்டுக்குள்ள ட்ரேட் ஆனால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ சப்போஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க. நம்ம வந்து லாங் ஸ்ட்ராங்கிள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 12,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அதே நீங்க வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் நீங்க பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 1,80,000 rupees நமக்கு தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ இங்க இருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ்டிமேட்டட் மார்ஜின் அண்ட் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க 1,74,000 rupees நமக்கு தேவைப்படுது. ஸோ மார்ஜினும் அதிகம் நமக்கு ரிஸ்க்கும் அதிகமா இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணும்போது நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த பிரேக் இவன் பாயிண்ட் மார்க்கெட் உடைக்கிற மாதிரி சுச்சுவேஷனோ அதை கிட்ட வரும்போதோ நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் பண்ணும். ஏன்னா நம்ம ரெண்டுமே கால் அண்ட் புட் ரெண்டுமே செல் பண்ணிருக்கனால நம்ம அந்த பிரேக் இவன் பாயிண்ட் கிட்ட உடைக்கும் போது அதை உடைச்சு எக்ஸீட் ஆகும் போது நம்ம வந்து அங்க கரெக்டான ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஒரு பை ஆர்டரா கன்வெர்ட் பண்ணோம். இப்போ மார்க்கெட் வந்து மேல போகுதுன்னா 15,300 கிட்ட போகும்போது இல்லை 250 போகும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாட் ஆஃப் கால் சைடு பை பண்ண ஆரம்பிச்சிடணும். அது வந்து ஹெட்ஜிங்கா அட்ஜஸ்ட்மெண்டா நமக்கு வந்து இதுல இந்த ஸ்ட்ராட்டஜில இருக்கும். நம்ம லாஸை வந்து அவாய்ட் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்க வந்து ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்குன்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து கண்டிப்பா நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் போட வேணாம். ஸ்டாப் லாஸ் போறது போல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா நம்ம வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பார்த்துட்டோம். ஸோ லாங் ஸ்ட்ராடல் ஓகேங்களா. ஸோ லாங் ஸ்ட்ராடல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ நம்ம வந்து காம்ப்ளிகேட் பண்ணி வேணாம். நம்ம வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்றது அந்த கன்ஃபியூஷன் எதுவுமே வேண்டாம். நம்ம வந்து போத் கால் அண்ட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மணி ஓகே அடுத்த மணின்றது ஒன்றுமே இல்லை. மார்க்கெட் கரண்ட்டாக எந்த இடத்துல இருக்கோ அது கிட்ட இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து அடுத்த மணின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம பை பண்ண போகிறோம். ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா 14,924 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மார்க்கெட் க்ளோசிங் ஹார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 14,950 இல்லை 900 அடுத்த மணி இது நம்ம எடுத்திருந்தோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் செலக்ட் பண்ணுறேன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 14,950 கால் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 14,950 புட் ஆப்ஷன் வந்து நான் பை பண்ணுறேன் ஒரு லாட்டு. ஸோ இது பை பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கால் அண்ட் புட் ஓகேங்களா. ஸோ
ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ புட்டோட ப்ரீமியம் ரொம்ப ஹையா இருக்கு. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹைல இருக்கு. எல்லாருமே மார்க்கெட் விழும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் கீழ போக சான்சஸ் ஹையா இருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புட் அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் என்ன நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின்ல ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் ப்ரீமியம் ஹையா இருக்கு. அதே மாதிரி இந்தியா விக்ஸ்ன்ற ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையா இருக்கு. அரௌண்ட் 23 24ல இருக்கு. ஸோ அதனால நம்ம ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ரீமியம் ஹையா இருக்கு. ஸோ நீங்க பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஸ்ட்ராடலோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ராடலோட ப்ரீமியம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80 to 90 இல்லைனா 100 மேக்ஸிமம் தான் 100 தான் இருக்கும் ப்ரீமியம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 தாண்டி போகுது. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 23,000 rupees நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 14,650 உடைக்கும் போது டவுன் சைட்லையும் 15,250 வந்து அப் சைடில் உடைக்கும் போது நமக்கு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டெட். மார்க்கெட் வந்து 1000 பாயிண்ட்ஸ் இல்லை 700 பாயிண்ட்ஸ் பட்டுன்னு மார்க்கெட் விழுந்துச்சு இல்லை மேலே போயிடுச்சுன்னா நமக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் கொடுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியில். லாஸ்ட் வீக் வந்து இந்த ஸ்டாடியில் வந்து ரொம்ப நல்லா ப்ராஃபிட் கொடுத்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 மேலே வந்து ப்ராஃபிட் கொடுத்துருந்தது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து மார்க்கெட்ல இருந்து சீக்கிரமா எக்ஸிட் ஆகிடும். அது வந்து நீங்கள் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி வரைக்கும் வச்சுருந்தா இன்னும் ஜாஸ்தி ப்ராஃபிட் கொடுத்துருந்துருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாங் ஸ்ட்ராடல். ஸோ லாங் ஸ்ட்ராடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் இன் பாயிண்ட் நான் சொல்ல மாதிரி இது வந்து நம்ம ஷார்ட் ஸ்ட்ராடலாக கன்வெர்ட் பண்ணலாம். இந்த பிரேக் இன் பாயிண்ட் நீங்கள் வந்து இது உடைக்காது நெக்ஸ்ட் 4 daysல அப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணால் கண்டிப்பாக இது ஷார்ட் ஸ்ட்ராடலில் பண்ணலாம். ஷார்ட் ஸ்ட்ராடல் ஒன்றுமே இல்லை. நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 14,950. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ணியிருந்தோம். நம்ம அது பை பண்ணுறதுக்கு மேலே நம்ம செல் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பாருங்க. ஓகே. நம்ம ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி பாருங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 52% ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ லாங் ஸ்ட்ராடல் பண்ணும்போது வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 23,000 தேவைப்படுது. அதே வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணும்போது நமக்கு வந்து 1,88,000 கிட்டத்தட்ட 2 lakh rupees நமக்கு தேவைப்படுது இந்த ஸ்ட்ராட்டஜியில். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டெட். அதே மாதிரி லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் காமிக்குது. நம்ம இந்த பிரேக் இன் பாயிண்ட் நம்ம ஷார்ட் ஸ்ட்ராங்கில் சொன்ன மாதிரி தான் ஷார்ட் ஸ்ட்ராடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேக் இவன் பாயிண்ட் 14,650 உடைச்சு மேல கீழே போயிடுச்சு. இல்லைன்னா 15,250 உடைச்சு மேல போகும்போது நம்ம லாஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போதும் ஸோ நீங்க ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த பிரேக் இவன் பாயிண்ட் வந்து மார்க்கெட் உடைக்கும் ஒரு டைம்ல வந்து நீங்க கண்டிப்பா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் பண்ண ரெடி ஆயிடும். ஸோ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒரு லாட்டோ இல்லை 2 லாட்டோ வந்து இப்போ மார்க்கெட் மேல போற மாதிரி இருந்தால் கால் சைட்ல ஒரு லாட்டோ 2 லாட்டோ வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் கீழே போகும்போது புட் சைட்ல நீங்க வந்து ஒரு லாட்டோ 2 லாட்டோ உங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு வேணுமோ அதுக்கு பேஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கேபிட்டல் வந்து ரிஸ்க் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புல் கால் ஸ்ப்ரெட். ஓகேங்களா? ஸோ புல் கால் ஸ்ப்ரெட் அப்படின்றது என்ன ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து அர்த்த மணி காலோ புட்டோ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னு நினச்சிங்கன்னா காலு, மார்க்கெட் கீழே போகுதுன்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அர்த்த மணியாக இருக்கணும். அர்த்த மணி கால் புட் ஏதோ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணணும். ஸோ நீங்கள் பை பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரு 100 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தள்ளி இருக்க ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து நீங்கள் செல் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இந்த கிராஃப்ல காமிச்ச மாதிரி தான் நீங்க வந்து கால் சைடு நீங்க போறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். நமக்கு கீழே போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு லிமிடெட் லாஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம எப்படி அப்ஸ்டால வந்து அப்ஸ்டால போட்டு நம்ம வந்து பிஎஃப் கிராஃப் பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராபிலிட்டி நம்ம செக் பண்ணலாம். ஓகே. ஸோ 14,950 கால் ஆப்ஷன் நான் பை பண்றேன். ஸோ 100 ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹையர்ல வந்து பாத்தீங்கன்னா 15,050 வருது. அதை நான் செல் பண்றேன் ஒரு லாட்டு. ஸோ என்ன ஆகுது பாருங்க, இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 135 வந்து பாத்தீங்கன்னா பை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 135 ப்ரீமியம், நம்ம செல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 90 rupees இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. 45 பாயிண்ட்ஸ்ன்றது நம்ம மேக்ஸிமம் லாஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒரு மேக்ஸிமம் லாஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 இருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் இவன் பாயிண்ட் மார்க்கெட் வந்து 15,000 மண்டே. ஓகேங்களா? ஸோ 15,000 மண்டே வந்து டச் பண்ணிச்சுன்னா நமக்கு 4,000 rupees ப்ராஃபிட் கொடுக்கும். இல்ல உடைக்கல மார்க்கெட் நமக்கு அகேன்ஸ்டா போயிடுச்சுன்னா நமக்கு 3,000 rupees லாஸ் கொடுக்கும். ஸோ லிமிடெட் ப்ராஃபிட் லிமிடெட் ரிஸ்க், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட வந்து
பெனிஃபிட். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ப்ராபர்ட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதே வந்து நம்ம வந்து பியர் கால் ஸ்ப்ரெட். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா புல் கால் ஸ்ப்ரெட், இதை பியர் கால் ஸ்ப்ரெட்டும் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நான் அடுத்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து நம்ம செல் பண்ணணும் இதில். ஸோ அடுத்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம செல் பண்றோம். நம்ம 100 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்க ஒரு ஹையர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம்ல, அது வந்து புல் கால் ஸ்ப்ரெட்ல. இது வந்து பியர் கால் ஸ்ப்ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 100 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பை பண்ணிடுவோம். இப்போ என்ன சேஞ்சஸ் நடக்குது பாருங்க. மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிரேக் இன் பாயிண்ட் சரி 15,000 கீழே போயிடுச்சு, இல்லை 15,000 உடச்சு மேலே போகல அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு வந்து 3,300 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் கொடுக்குது. சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த பிரேக் இன் பாயிண்ட் 15,000 வந்து மார்க்கெட் மண்டேவோ இல்லை நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேஸ்ல வந்து உடச்சு மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 ருபீஸ் லாஸ் கொடுக்குது. சரிங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராடலில் இல்லை ஷார்ட் ஸ்ட்ராங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படுது. ஆனால் இங்கே வந்து பாருங்க நம்ம வந்து எஸ்டிமேட்டட் மார்ஜின் வந்து வெறும் 30,000 ருபீஸ் தான். ஒரு 30,000 ருபீஸ் இருந்ததுன்னா நீங்க புல் கால் ஸ்ப்ரெட்டோ இல்லை பியர் கால் ஸ்ப்ரெட்டோ நீங்க எடுக்க முடியும். இது மூலமா உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்க லிமிட் பண்ணிருக்க முடியும். ஓகேங்களா. மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் அன்லிமிட்டட் லாஸ் அன்லிமிட்டட் ப்ராஃபிட் இதுதான் இருக்கு. ஸோ இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப ஹையா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது மூலமா நீங்க அந்த ரிஸ்க் வந்து நீங்க ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்ப்ரெட். சரிங்களா. ஸோ ஹரிசாண்டல் ஸ்ப்ரெட்ன்றது ஒண்ணுமே இல்லை, நம்ம வந்து அடுத்த மணி கால புட்டு. ஓகேங்களா. ஸோ ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சாரி அடுத்த மணி கால புட்டு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து செல் பண்ணோம் கரண்ட் வீக் கான்ட்ராக்ட்ல. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா February 5th இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் Thursday வந்து பாத்தீங்கன்னா 2/11 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ 2/11 எக்ஸ்பைரி வந்து நீங்க செல் பண்ண போறீங்க அடுத்த மணி. ஸோ 14,950 நம்ம இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்ட். ஓகேங்களா. ஸோ நிஃப்டியோட மந்த்லி கான்ட்ராக்ட்ல சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ். ஓகேங்களா. 14,950 நம்ம பை பண்ணிக்க போறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்ஸ்டால வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ண போறோம்னா ரீசெட் பண்ணிடலாம். சரி 14,950 கால் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து செல் பண்றோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஸோ 14,950 கால் ஆப்ஷன் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா February 28th மந்த்லி கான்ட்ராக்ட். ஸோ நிஃப்டியோட மந்த்லி கான்ட்ராக்ட்ல வந்து நம்ம பை போறோம். ஓகேங்களா. ஸோ ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேம் தான், பட் அதோட ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் இன் பாயிண்ட் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஸ்ட்ராடல்ல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராடல்ல என்ன பொசிஷன் வந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு இதில். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து 14,700 ஓகேங்களா டவுன் சைடில் உடச்சி மார்க்கெட் கீழே போச்சுன்னா நமக்கு லாஸ் கொடுக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி 15,250 வந்து உடச்சி மேலே போச்சுன்னா நமக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து லாஸ் கொடுக்க ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராட்டஜிலயே வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 2 lakhs கிட்ட தேவைப்படுது. ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து பாருங்க நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெறும் 31,000 ருபீஸ் இருந்தா போதும். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜில நம்மள வந்து பண்ண முடியும். அதை விட ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி கிட்டத்தட்ட 46% இருக்கு. ஓகேங்களா. ஸோ இங்க தாராளமா இந்த ஸ்ட்ராட்டஜில நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ மார்க்கெட் டவுன் சைட் போனா ஆப்வியஸா நீங்க வந்து கரெக்டான ஒரு புட் ஆப்ஷன் நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி மார்க்கெட் மேல போகும்போது கரெக்டான பார்த்து நீங்க வந்து ஒரு புட் ஆப்ஷன் நீங்க பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கரண்ட் வீக்ல வாங்கணும்னு இல்லை, அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மந்த்லி கான்ட்ராக்ட்ல இல்லை நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்ல கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா லாங் ஹாரிசான்டல் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ ஸ்ப்ரெட். ஓகேங்களா. ஸோ ரேஷியோ ஸ்ப்ரெட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு டிஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராங்கில் செலக்ட் பண்ணுவோம்ல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 30 to 40 இருக்க டெல்டா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து டெல்டா வேல்யூ இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி ரேஷியோ ஸ்ப்ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலோ போட்டோ ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 0.3 இல்லை 0.4 0.3 0.4 ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அது செலக்ட் பண்ணிட்டு அதோட 300 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கு. ஓகேங்களா. ஸோ 300 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்க ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 2 லாட் நம்ம வந்து பை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ பை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைடு மார்க்கெட் நம்ம அகைன்ஸ்ட் போனாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதே மாதிரி மார்க்கெட் நம்ம வந்து இந்த நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேஜரா வந்து அப்சைட் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு, வேகமாக வந்து மார்க்கெட் மேலே வந்துச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து டவுன் சைடும் ப்ராஃபிட் பண்ணிருப்போம். மார்க்கெட் நம்ம அகைன்ஸ்டாக போகும்போது நம்ம ப்ராஃபிட் பண்ணிருப்போம். அதே மாதிரி நமக்கு மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து மேலே போச்சு இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்குற டைரக்ஷன் பக்கம் போனாலும் நமக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் கொடுக்கும். அதுதான் இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்க்கு வந்து அட்வான்டேஜ். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த
இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14,950 மார்க்கெட் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெல்டா வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். சரி 15,100 தான் வந்து நமக்கு வந்து கால் சைடில் 0.3லேருந்து 0.4 இருக்கிற டெல்டா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ நம்ம அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ 15,100. ஓகேங்களா. ஸோ 15,100 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா செல் பண்ணுறேன். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் பை பண்ணுறது நான் செல் பண்ணுறேன். அதே மாதிரி நான் வந்து 300 பாயிண்ட்ஸ் செலக்ட் 14,400. ஓகேங்களா. ஸோ 14,400 வந்து கால் ஆப்ஷன் வந்து நான் வந்து பை 2 லாட் பை பண்ணுறேன். ஸோ இது பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். சாரி, ஆக்சுவலாக வந்து 14,350 எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ 350. ஓகே, இல்லை சாரி, நான் வந்து மந்த்லி கான்ட்ராக்டில் எடுத்துகிறோம். ஸோ வீக்லி கான்ட்ராக்டில் தான் எடுக்கணும். ரீசெட் பண்ணிடலாம், இது கன்ஃபியூஷன். ஸோ 14,100 வந்து காலை நாம் செல் பண்ணணும் ஒரு லாட்டை. அதுக்கப்புறம் 300 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 2 லாட் பை பண்ணுறோம். ஓகே, நான் ஒரு லாட் பை பண்ணல, 2 லாட் பை பண்ணுறேன். இப்போ என்ன டிஃபரன்ஸ் நடக்குது பாருங்க. நம்ம ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி பாருங்க, 73% வந்து நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் கொடுக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே 50, 40, 60 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்ல மட்டும் பாருங்க 73% நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம பிரேக் இவன் பாயிண்ட் பாருங்க, மார்க்கெட் வந்து 15,150. சரிங்களா. 15,150 உடச்சு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 15,700 கிட்டத்தட்ட ஒரு 450 பாயிண்ட்ஸ்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் லாஸ் கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 15,700 உடச்சு மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு அன்லிமிடெட் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி மூவ் ஆகுது. லாஸ்ட் வீக்கும் அந்த மாதிரி தான். இந்த பட்ஜெட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொரோனா வைரஸ் அந்த மாதிரி கிரிட்டிக்கல் டைம்ல மட்டும் தான் மார்க்கெட் பெருசாக ஃபாலோ ஆகுது. அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியில் சப்போஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவாக இல்லை லாஸ் வர மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸே போட வேண்டாம். நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரோல் ஓவர் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்வான்டேஜ். நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன் கிரீஸ் தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஷன் கிரீஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு இமெயில் அனுப்புங்க. ஏதாவது சஜஷன் ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.